Good morning. So, நான் vloggingக்கு ரொம்ப புதுசு. So, I'm not sure இது எப்படி போகும்னு எனக்கு தெரியல. I'm trying my best. மைக்கில் கேப்சர் ஆகுமான்னு எனக்கு தெரியல. சரி பண்ணுவோம், பார்ப்போம். ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. ட்ரை பண்ணால் தப்பு இல்லை. ட்ரை பண்ணி தப்பு போச்சுன்னா தப்பு இல்லை. ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. சும்மா ஒரு டைம் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக கம்போஸ் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸில் போட்டு வச்சிருந்தேன், மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் வெங்காயம் வந்து ஊர்லலாம் வாஷ் பண்ண மாட்டேன். இங்கே வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், ஏன்னு தெரில. ஸோ எனக்கு அது இப்போ வெங்காயத்தை வாஷ் பண்ணி பழகிடுச்சு. ஸோ அதனால் வெங்காயம் வாஷ் பண்ணேன்னா ஐ ஃபீல் ஸோ நானும் அதே பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்றேன். அலச்சி தோசை, தக்காளி பஜ்ஜி அண்ட் சம் எக்ஸ். காஃபி டைம். ஆக்சுவலாக நான் வந்து நிறையா காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். லைக் ஒரு சில டைமில் வந்து நான் 4 காஃபி 5 காஃபி குடித்த டைம்லாம் இருக்குது. லைக் டியூரிங் காலேஜ் டேஸ், இல்லை எப்போல்லாம் தோணுதோ, எப்போல்லாம் வந்துட்டு லைக் தாக எடுக்கும் போதெல்லாம் நான் காஃபி குடிச்சிட்டு இருந்த டைப் நான். ஸோ இப்போ வந்துட்டு ஐ பிகம் கான்ஷியஸ், லைக் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால இப்போ ஐ திங்க் ஒரு 1 year 6 months to 1 year அது வரைக்குமே வந்து நான் இப்போது ஏர்லி மார்னிங் காஃபி குடிக்கிறது இல்லை. முதல்லலாம் வந்து நான் காஃபி குடிக்கலன்னா நான் கண்ணே எனக்கு திறக்காது. நீ காஃபி குடித்தாதான் நான் முழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து ஐம் ஸோ கிளாட் அந்த ஃபேஸ்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு எனக்கு காஃபி தேவையில்லை, அவசியம் கிடையாது. பட் ஐ வில் பி டெம்ப்டட். ஒரு நாள் இப்போ நான் எங்கேயாவது வெளியே போகிறோம், வெக்கேஷன் எங்கேயாவது போகிறோம், இல்லை வெளியே எங்கேயாவது போகிறோம்னா ஏர்லி மார்னிங்கில் வந்து எனக்கு காஃபி குடிக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் அந்த வியூ நல்லாயிருக்கும், இல்லை நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம ஸ்டே பண்ணியிருப்போம், அங்கே வந்து காஃபி குடிக்கணும்னு தோணும். ஸோ அந்த டைமில் ஐ வில் எக்ஸ்கியூஸ் மை செல்ஃப். பட் ஆனால் மித்த நாள் வந்து ஐ எம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோயிங் எம்டி ஸ்டொமக்கில் மட்டும் காஃபி குடிக்காது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிப்பேன். அதனால் சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour ஒரு 1 hour பிரேக் எடுத்துகிட்டு I'll prepare my coffee so that I'm not missing out the fun part. Plus இன்னொன்று வந்து I'm not taking too much of coffee today. I mean ஒரு காஃபி எடுப்பேன். லைக் ஆஃப்டர் breakfast I'll have 1 coffee and ஈவினிங்கில் வந்துட்டு if I'm feeling so tired or sometimes I take 1 tea. அவ்வளோதான். other than that அதுவுமே நான் கட் பண்ண ட்ரை பண்ணுவேன். பட் I don't know, doesn't make anything லைக் எனக்கு ஹார்ம் பண்ணுது, இதனால் ஹார்ம் பண்ணுதுன்னுங்கிற மாதிரி எனக்கு தோணல. பட் நிறைய டைம் நான் விட ட்ரை பண்ணியிருக்கேன்.
நிறைய டைம் வந்து காஃபி வேண்டாம், டீ வேண்டாம் விட ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் விட்டா வந்துட்டு ஐ ஃபீல் ஐம் மிஸ்ஸிங் அவுட் சம்திங் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் எனக்கு ரொம்ப குடிக்கணும்னு தோணும்போது குடிப்பேன், குடிக்க வேண்டாம் தோணும்போது குடிக்க மாட்டேன். அந்த மாதிரி பேலன்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன் இப்போது. ஸோ நவ் ஐ ஃபீல் லைக் காஃபி. ஸோ இட்ஸ் காஃபி டைம். ஆனால் என்ன காஃபி? நான் 2 காஃபி யூஸ்வலாக ட்ரை பண்ணுவேன். ஒன்று வந்து நரசூஸ் காஃபி, நரசூஸ் இந்த காஃபி ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, தூள் காஃபின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் நம்ம பாலில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி பண்ணுற காஃபி. டிகாஷன் காஃபி எனக்கு அவ்வளோ நான் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் லாஸ்ட் டைம் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க பண்ணாங்க, இட் வாஸ் ஸோ குட். அந்த மாதிரி நான் டிகாஷன் வந்து நான் போடணும்னு நான் மைண்டில் வச்சுருக்கேன். பட் அந்த ஒரு காஃபி இல்லைன்னா ப்ரூ, இது 2 தான் நான் யூஸ்வலாக வந்து எடுப்பேன். ஸோ இதுதான் அந்த காஃபி. லைக் இந்த ஐ திங்க் யூ மைட் ஹவ் சீன், திஸ் இஸ் மை ஃபேவரட் காஃபி ஆஃப் ஆல் டைம். எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து அந்த நரசூஸ் ஷாப் இருக்கும், விச் மீன்ஸ் நம்ம போனால் அவங்க நமக்கு வந்து காஃபி பீன்ஸ் வச்சு நம்ம அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவ்வளோ அரோமா வரும். ஸோ அதனால் என்னால் வேறு எந்த காஃபிக்குமே என்னால் மாறவே முடியல. நான் நிறைய மித்த காஃபி நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் பேக்கெட்ஸில் கும்பகோணம் காஃபி சம்திங் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு இதோட அப்சஷன் வந்து வேறு லெவல் தான். ப்ளஸ் இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் ஊரில் வந்துட்டு நம்மளுக்கு சின்ன பேக்கெட்டில் தருவாங்க, 50 கிராம்ஸ் 100 கிராம்ஸ் அந்த மாதிரி பேக்கெட்டில் தருவாங்க. அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லைக் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 15 டேஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைமிங்க்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த அரோமா போகாது, நல்லாயிருக்கும். பட் இதே வந்து நம்ம பல்க் குவான்டிட்டிஸில் 1 kg 2 kgன்னு வாங்கினோன்னா நம்ம டெய்லி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாக அரோமா போயிடும். அது வந்து ஊரில் நாங்கள் 50 கிராம்ஸாக வாங்குறது உண்டு. பட் இங்கே வந்து எங்களுக்கு 50 கிராம்ஸ் கண்டிப்பாக கிடைக்கல. இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. எல்லா பக்கமே பெரிய பேக்கெட்ஸ் தான் கிடைக்கும், 1 kg பேக்கெட் தான் கிடைக்கும். அதுக்கு கம்மியாக எனக்கு நான் பார்த்ததே இல்லை. மித்ததில் இருக்கும் ப்ரூ, லைக் இன்ஸ்டன்ட் காஃபிஸ் அதெல்லாமே நான் பார்த்துருக்கேன். பட் இந்த நரசூஸ் காஃபி இந்த காஃபி பிளெண்ட் வந்துட்டு லைக் எனக்கு 1 kgயில் தான் நான் பார்த்துருக்கேன், 1 kgயில் தான் நான் வாங்கியிருக்கேன். அதனால் எனக்கு அந்த அரோமா சீக்கிரம் போயிருதோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. பட் யா, ஊர்லன்னா நீங்கள் கண்டிப்பாக சின்ன பேக்கெட்டாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இட் இஸ் ஸோ குட். எஸ், சுகர் 1 ஸ்பூன். ஒரு காஃபி குடித்தாலும் சூப்பராக குடிக்கும். நான் வந்து மைசூர்பா, ஜாங்கிரி, ஜிலேபி, வாட் எவர் இட் இஸ், ஐ வில் சாக்ரிஃபைஸ் தட் ஒன் ஃபார் காஃபி. அப்படி ஒரு காஃபி லைக் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே, அட்லீஸ்ட் ஒன்ஸ் போதும். ஆனால் நிறைய வாட்டி நான் வந்து வீரப்பா நான் காஃபி குடிக்க மாட்டேன், நான்லாம் காஃபி குடிக்க மாட்டேன்லாம் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஐ நோ காஃபி இல்லாமல் அதுவே தெரிஞ்சுட்டோம். சவுண்டு வருது. ஒரு சில டைம் அதுவே தெரிஞ்சிட்டான்னா மேலேயே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்போம், வரவே மாட்டோம் கீழே. இப்போ வந்துட்டோம். Hi Advait. So you're gonna brush me? சுடுது. இப்போ இதை தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல.
I was like, it feels weird. எனக்கு புதுசாக இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், வீடியோவாக லைக் எடிட் பண்ணி போடுறதுக்கு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து டைரெக்டாக நான் வந்து பேசி அந்த மாதிரி நான் எடுத்ததே இல்லை. ஸோ அதனால் எனக்கு நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா இல்லை வந்து ஏதாவது வியர்டாக இருக்கா அப்படிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லைக் யார்கிட்டையாவது நம்ம சும்மா சஜஷன் மாதிரி கேட்கலாம் அப்படின்னு. அப்போ தான் வந்து ஐ ஃபெல்ட் குட். ஸோ அதனால் சும்மா வந்து அதில் போடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஃபன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஐ கீப் யூ அப்டேட்டட். பார்க்கலாம் யாராவது ஏதாவது சொல்கிறாங்க பார்ப்போம். Hello. One sec. So Advait have a surprise for me. What's that, Advait? It's a big old tower chest, special and wasn't in the instructions. That's so big. But I already put all the eggs inside. You put your eggs inside? Yeah, I put. Oh, yeah. Also, there was a car. Oh, there is a monster truck inside. I just put it inside to be safe, but I was just taking it out. Okay. You put all your eggs inside? Yeah. So, yeah. எனக்கு துணி மடிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய டாஸ்க்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் நினைப்பேன் லைக் இப்போ நம்ம வந்து லாண்ட்ரியில் நம்ம போட்டோம்னா நம்ம கண்டிப்பாக எடுத்த உடனே அப்படி சுட சுட மடித்து வைக்கணும். எனக்கு இந்த நம்ம ஊரில் வந்து லைக் கொடியிலெல்லாம் காய போடுவாங்கல்ல, அப்போ வந்து அப்படியே வெயில் பட்டு கொடியிலேருந்து எடுக்கும் போது அப்படியே ஃப்ளாட்டாக நிற்கும். எனக்கு அப்படியே மடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ்வலாக அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். அப்படியே சுட சுட எடுத்து அப்படியே அங்கேயே மடித்து கொண்டு வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிலாம் நான் இங்கே வந்து ட்ரையரில் போட்ட உடனே மடிக்கணும் அப்படின்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரு வாட்டி கூட எனக்கு நான் பண்ணதில்லை. எல்லா டைமுமே நான் வந்து எடுத்து பைல் பண்ணி வச்சுருவேன். இன்னைக்கு மடிக்கலாம், நாளைக்கு மடிக்கலாம், இன்னைக்கு மடிக்கலாம், நாளைக்கு மடிக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு வீக்கை தாண்டியே போயிடும். வீக் இல்லை, மந்த்ஸே போயிடும். அதனால் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லாண்ட்ரிலேருந்து டைரெக்டாக கொண்டு வந்து நம்ம இன்னைக்கு வந்து மடித்து நம்ம அதை வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யா, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். லைக் நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து லைக் ஹவு டு vloggers do. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னடா நம்ம பேசுகிறோம், என்ன பேசணும், என்ன பேசினா வந்து அப்ராப்ரேட்டுங்கள என்ன பேசினா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், லைக் வாட் வில் மேக் மீ கனெக்ட் டு டூ திஸ், லைக் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஐ வாஸ் லிட்ரலி டிடன்ட் ஹாவ் எனி டாபிக். எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரில. அதனால சரி நீங்கள் ஏதாவது டாபிக் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒருத்தங்க போட்டிருந்தாங்க like how do tea like the tea powder, how do the tea powder taste good in US that is made in India, like எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐ ஃபீல் தட் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். பிகாஸ் நான் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் என்கிட்ட அந்த ஒரு கடைக்காரங்களே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு வாட் எவர் த ப்ராடக்ட் இஸ், பீட் காஃபி பவுடர், டீ பவுடர், ஈவன் ரஸ்க், அதெல்லாமே வந்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு எழுதியிருப்பாங்க. இங்கே வந்து மோஸ்ட்டாக நான் பார்த்தது வந்து ரஸ்க்கு, அப்புறம் வந்துட்டு சேமியா, லைக் த வெர்மிசிலி, அந்த சேமியாலாம் வந்துட்டு எழுதியிருப்பாங்க லைக் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இல்லை எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், மேட் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இருக்கலாம், அது எனக்கு தெரில. பட் டேஸ்ட் டிஃபர்ஸ், கண்டிப்பாக டிஃபர்ஸ். இந்தியாவில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு பால் வந்து டைரெக்டாக நம்ம வந்து இப்போ நம்ம பால்காரங்கிட்ட இல்லை ஒரு ஃபார்மில் அந்த மாதிரி வாங்கி அதில் நம்ம காஃபி டீ போட்டு குடிக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பேக்கெட் பாலில் போடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுமே
நம்ம நார்மலாக நம்ம கேனில் மில்க் வாங்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். கேன்டு மில்க்லேயே வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் மெயினான 2 வெரைட்டி வந்துட்டு ஒன்று வந்து இட் வில் எக்ஸ்பயர் லைக் வெரி சூன், லைக் இன் அ வீக். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வாங்குறீங்கன்னா கரெக்டாக 1 வீக்கில் நீங்கள் வந்து அந்த மில்கை யூஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி மில்க்கும் இருக்குது. ஒரு சில மில்க் வந்துட்டு யூ கேன் யூஸ் இட் ஃபார் மந்த்ஸ். காட்டன் பாக்ஸில் வரும். அது வந்து நீங்கள் ரொம்ப மாதத்துக்கு லைக் அதோட எக்ஸ்பைரியே வந்து ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அது ஹோல் மில்க், லைக் பேஸ்சரைஸ்டு ஹோல் மில்க்கு, ஸ்கிம்டு மில்க், 2% மில்க், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஒவ்வொரு மில்கில் வந்து ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் லைக் எந்த மில்கில் நம்ம போடுறோங்கிறது இட் டிஃபர்ஸ். பட் ஆனால் எஸ் டு தட் அந்த கொஸ்டின் கேன் ஆன்சர் எஸ், அந்த மாதிரி இருக்கிற சான்ஸ் தட் I'm grateful that at least we have those things so that people here are like surviving with those things. Because இந்தியாவில் வந்து ஈஸியாக நமக்கு எல்லாமே கிடைக்கும். இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வந்து லைக் ஒரு 10 years 12 years அந்த மாதிரி முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இவ்வளோ ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. லைக் முதல்ல இப்போ இந்த ரீசெண்டாக இந்த 5 years ஆஃப்டர் கோவிட், லைக் லிட்ரலி இந்த 2018-19 அப்புறம் தான் வந்துட்டு நிறைய இந்தியன் ஸ்டோர்ஸ், நிறைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ், நிறைய இந்தியன் கிராசரிஸ் எல்லாம் இங்கே எல்லாமே கிடைக்குது. முதல்லலாம் வந்து அவ்வளோ லைக் இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக கிடைக்கும். பட் ஆனால் இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக கிடைக்காது. அப்போ வந்து அவங்க ஒரு கிராசரிக்கு போகணுன்னா கூட they had to plan for weeks. Like 2-3 families சேர்ந்து they have to plan for weeks, and then they have to go like rent a car, and then they have to go pick up the groceries. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது we get so many things now. இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஸோ அதுக்காகவே we should be very grateful. because நான் ஒரு நிமிஷம் நான் நினச்சி பார்த்தேன்னா எனக்கு நான் அந்த சுச்சுவேஷனில் சர்வை பண்ணியிருப்பேன். நான் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். பிகாஸ் if that is a situation கண்டிப்பாக சர்வை பண்ணியிருப்போம். பட் we should be happy for what we got. So yeah, it's okay even if we get like that. So the question, so the answer for that is yes, it is there. It is happening. It is happening like that. Like in the export quality, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தனியாக இருக்கு. நான் இப்படி ஐ ஃபவுண்ட் அ ட்ரிக். இப்படி நான் பேசிட்டே நான் மடிச்சேன்னா சீக்கிரம் மடிச்சிடுவேன். அதனால தான் வந்து ஒரு சில டைம் என்னோட கசின் கால் பண்ணுவாங்க. கரெக்ட், எனக்கு நானும் அவங்ககிட்ட சொல்லுவேன், என்னை எப்படி கரெக்டாக நான் துணி மடிக்கும் போது கால் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன். பிகாஸ் எவ்ரி டைம் ஷி கால்ஸ் மீ இட் வில் பி டியூரிங் த டைம் when I'm doing the laundry. So it is easy for me. நான் அப்படியே பேசிட்டே மடிச்சு வச்சிருவேன். அவங்களும் பேசிட்டே தான் வேலை செய்வாங்க. ஸோ this is how our life is lately. We cannot predict what is happening. So this is how it happens. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு, இன்னொருத்தங்க வந்துட்டு நிறைய மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ஸ்பிரேஷ்னலான வீடியோஸ் போடுங்கன்னு போட்டு சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஐ வில் டூ மை பெஸ்ட். ஸோ இங்கே வெதர் கொஞ்சம் வார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல் தி ஸ்வெட் ஷர்ட்ஸ், அப்புறம் வந்து லைக் ஸ்வெட்டர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து உள்ளே வைக்கிறேன். Sweater dresses எல்லாம் உள்ள எடுத்துறேன். லைக் இன்னொன்று கூட எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் நம்ம திங்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வின்டரில் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்ப்ரிங் சம்மர்லலாம் விட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்த வின்டரில் எடுக்கும்போது இட் ஃபீல்ஸ் ஃப்ரெஷ். ஏதோ எனக்கு என்ன தான் வந்து அது எல்லா ட்ரெஸ்ஸுமே பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அது ஒரு 6 மாதம் போடாமல் அப்புறமா திடீர்னு வின்டரில் எடுத்து போடும்போது இட் ஃபீல்ஸ் பிட் ஃப்ரெஷ், நல்லாயிருக்கும். அது போடுறதுக்குமே இட் ஃபீல்ஸ் குட். அதனால் ஐ ரெக்கமெண்ட் டூயிங் தட். இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கும், போர் அடிச்சிருச்சு, இனி எனக்கு அது வேண்டான்னு தோணும்போது அதை வந்து நம்ம ஒரு பேக்லேயோ இல்லை ஒரு கவர்லேயோ போட்டு உள்ள அடிக்கடி பார்க்காத இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லெட் மீ நோ இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. எனக்கு ஒர்க் ஆகிருக்கு. எனக்கு வந்து எவ்ரி இயர் இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து லிட்ரலி எனக்கு நான் யூஎஸ் வரும்போது 3 years பிஃபோர் நான் எடுத்த ட்ரெஸ்ஸு. பட் இன்றைக்கும் ஐ ஃபீல் ஃப்ரெஷ், இன்றைக்கும் ஐ ஃபீல் குட். அதனால தட்ஸ் த ரீசன் ஐ ஃபீல் குட்.
பிகாஸ் ஒரு 6 months நாங்கள் போட மாட்டேன், அப்புறம் ஒரு 6 months போடுவோம், 6 months போட மாட்டோம். I think this is the best cover I've ever had. இது ஆக்சுவலாக வந்து நம்மளோட பெட் கம்ஃபர்டர் வர பேக்கு. ஸோ ஐ சேவ்ட் இட் ஃபார் ஸ்டோரிங் ஆல் மை வின்டர் க்ளோத்ஸ். ஸோ உங்களுக்கு ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இன்னி வீடியோ எடுத்தேன்னா நான் இந்த ஹோல் டே எடுத்துகிட்டே தான் இருப்பேன், பட் ஆனால் எடிட் பண்ண மாட்டேன். இது என்னோட ரொம்ப பெரிய மிஸ்டேக் அது. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் வைண்ட் அப் சம்வேர் so that I can focus on other things and get back to you again. Okay? You say bye. Bye bye.